Grace College of Engineering, HS 8151, Communicative English. Unit 1, Sharing Information Related to Oneself, Family and Friends. In this video, we are going to discuss about completing sentences and developing hints. Writing. Okay, now we are going to see how to write a completing sentences and developing hints. Okay, let's see what is completing sentences. A complete sentence must have at minimum 3 things: a subject, verb and an object. The subject is typically a noun or pronoun. ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமமா 3 விஷயம் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், verb இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதுல சப்ஜெக்ட் வந்து நவுனாவோ இல்ல ப்ரொனவுனாவோ இருக்கலாம். நவுனா என்னது? he, she, it அப்படி இருக்கும். ப்ரொனவுனா he, she, it வரும். நவுன்னா உங்களுக்கு எப்படி வரும்? ஏதாவது ஒரு நேம் சொல்லி கூட நமக்கு வரலாம். எக்ஸாம்பிள், பிரியா கிஃப்ட்ஸ் மீ a watch. ஓகேவா? இதுல பிரியா அப்படிங்கிறது என்னது? பிரியா அப்படிங்கிறது நவுன். கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? verb. மீ a watch மொத்தமா ஆப்ஜெக்ட்னு வரும். நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மீ அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். Okay, in this complete sentence, Priya subject, gifts verb, me a watch object. ஓகேவா? சோ அதுதான் ஒரு கம்ப்ளீட்டிங் சென்டென்ஸ்ல நமக்கு வந்து கண்டிப்பா 3 விஷயம் இருக்கணும் அப்படின்ட்டு. சோ நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டிங் சென்டென்சஸ் எழுதுறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு த மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட். எப்படி வந்து மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அந்த ரைட்டிங் கம்ப்ளீட்டிங் சென்டென்சஸோட மிக முக்கியமான விஷயமே. We should understand the situation at first and try to understand the question accordingly with situation. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற முடியும்? You have to read the sentence completely first. Okay, if you don't understand the particular sentences, you have to reread it again. Okay, திரும்ப அதை நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது you will automatically come to know the meaning of the particular sentences. So ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும்? அந்த வேர்டுக்குண்டான அந்த சென்டென்சஸ்க்குண்டான மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் சென்டென்சஸ் எழுதலாம். We can also use the prose solving method. ஓகேவா? ப்ரோஸ் சால்விங் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து என்ன செய்யலாம்? நம்ம கம்ப்ளீட்டிங் சென்டென்சஸ் கூட எழுதலாம். ஓகே, நவ் லெட்ஸ் see what is prose solving method. ஃபர்ஸ்ட் கெஸ் த ஆன்சர். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் கெஸ் பண்றதுனா என்னது? முதல்ல ஒரு சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் த சென்டென்சஸ் and then just give the options that you are given. Okay, then second thing, you have to brainstorm the words in your. What is the meaning of brainstorming? You should think of what appropriate word must be suitable to the particular sentences. Okay, எந்த particular word வந்து இந்த சென்டென்சஸ்க்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க வந்து யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கிற அந்த செயலுக்கு பேர் தான் brainstorming அப்படின்னு சொல்லுவோம். So read the option that is really closest to your guess. For example, இப்ப நமக்கு வந்து if she invite me, I dash go இருக்கு. ஓகேவா? If she invites me, I will go. Okay, so இதுல she வந்திருக்கு அப்படிங்கறதுனால இதுல invite அப்படிங்கிற இது verb வந்து நான் என்ன செய்யறேன்? எக்ஸ்ட்ரா s வந்து ஆட் பண்றேன். Because this is singular subject, so that I have to add s to the verb so that it would become a singular verb. Okay va? So if she invites me, I will go. Next, if it rains, we will cancel the match. Okay, அதே மாதிரி if I get a promotion, I will buy a car. What is that? Why I didn't add gets here? Because I didn't add any s to this particular verb. Why? Because this is I verb. Okay, இது I அப்படின்னு வந்திருக்கிறதுனால நான் வந்து just get ன்னு மட்டும்தான் போடுறேன். ஓகேவா? சோ இதே இது he, she, it அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பா verb கூட s சேர்த்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் if she dash be late இருக்கு. அப்போ if she is late, we will go without her. ஓகேவா? சோ இதுல வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னா she கூட நான் என்ன போட்டிருக்கேன்? இன்வைட்ஸ் போடுறேன். சோ பிரசன்ட் டென்ஸ் நான் எழுதும் போது நான் இங்க எப்படி எழுதுறேன்? I will go ன்னு எழுதுறேன். ஓகேவா? சோ கம்ப்ளீட்டிங் சென்டென்சஸ்ல உங்களுக்கு so far questions எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி if class வச்சு கேட்டிருக்காங்க. சோ if classல வந்து பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க எழுதும் போது சபார்டினேட் கிளாஸ்ல வந்து நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா will போட்டு
போட்டு நீங்க எழுதணும். ஓகேவா? இதே இது if she invited me அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் past tenseல எழுதுறேன் அப்படின்னா how you have to change this, you have to change it as I would go. Okay, for example, for instance, if I take this particular sentences and I'm changing this in past tense, how do I write? If she invited me, I would go. Okay, like the same way, if I got a promotion, I would buy a car. Okay, this is the thing. Next, this is the answer. See this slide, I have answered everything in a present tense way. Okay, if she invites me, I will go. If it rains, we will cancel the match. If I get a promotion, I will buy a car. If she is late, we will go without her. If you ask more politely, I will buy you a drink. Next thing. Next, now we are getting into the developing hints. What is developing hints? Developing hints is developing the phrases into full sentences and not merely filling up dashes. Developing hints na வந்து எக்ஸாக்ட்டா நம்ம dashes fill பண்றது கிடையாது. கண்டிப்பா நம்ம கொடுத்திருக்கிற phrases வந்து develop பண்ணி எழுதுறது தான். So now let's see points to remember. Read the passage twice or thrice carefully. You have to read the passage twice or thrice and understand the passage well. You have to understand the passage correctly. Then jot down the point. What is the meaning of jot down the point? You have to make the notes of the particular phrases. Okay. Next, if the events in the passage are in present tense, write the story in the past tense. For example, if you have your passage in the present tense, okay, you have to change everything in the past tense because we always used to say stories in a past tense only. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு அந்த மாதிரி தான் we used to say. So in the developing hints, you never use present tense in the particular passage. Okay, so you have to keep it in your mind, that point. Then arrange the matter in 2 or 3 paragraphs and then give a suitable title. Develop the following hints into a readable passage and give a suitable title. இப்போ இதுல இருக்கிற hints பார்க்கலாம். Let's see the hints that are given here. A rich farmer rode up land, cattle and servants, 2 sons, happy life. After some years, young son happy asked for a share of property. He listened to father's advice, got a share, sold them all, went away to a new country, fell into bad ways. Soon all money gone, poor, no one to help him, understood his mistake. So, rich farmer இருக்காரு, நிறைய லேண்ட் இருக்கு, கேட்டல் அண்ட் சர்வன்ட்ஸ் இருக்காங்க, 2 சன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப வருஷம் போகுது, எங்கள் சன் மட்டும் அன்ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவரோட ஷேரை வந்து கேட்குறாங்க, ஃபாதரோட அட்வைஸை கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவரோட ஷேரை கேட்டு வெளில போகிறாரு, எல்லாத்தையும் வித்துடுறாரு, இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாரு, ரொம்ப பேடான வழிகள் இருக்கிறாரு, எல்லா மணியும் போயிருக்கு, ரொம்ப போராயிறாரு, யாருமே இப்போ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்டர்ஸ்டுட் மிஸ்டேக், இப்போ வந்து மிஸ்டேக்ஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாரு. ஸோ இது வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரீட் பண்ணும்போது இதோட கதை என்ன அப்படின்ட்டு ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ as we said earlier, actually the paragraph divided into 3 parts and we have to give one title and in the last we have to give one moral and the verb everything has been changed into past tense. Okay, so let's read this. Once there was a rich farmer in the village. He had a lot of land, cattle and many servants. He had 2 sons. He led a happy life with them. After some years, the younger son became unhappy. So ஒரு காலத்துல, so usually நம்மளோட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது once upon a time, once அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். So like the same way here also we have changed in the same manner. Then he had a lot of land. அவங்களுக்கு வந்து நிறைய land இருந்தது, cattle இருந்தது and many servants இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய servants இருந்தாங்க. He had 2 sons. அவருக்கு 2 sons இருந்தாங்க. He led a happy life with them. After some years, the younger son became unhappy. கொஞ்சம் வருஷம் கழிச்சு younger son வந்து ரொம்ப unhappy ஆயிடுறாங்க. He asked his father for his share of the property. So அவர் வந்து அவர் ஃபாதர் கிட்ட போய் அவரோட ப்ராப்பர்ட்டி கேட்குறாரு, அவருக்கு வர வேண்டிய ஷேரை கேட்குறாரு. His father advised him not to demand like that, but he would not listen to his father's advice. He got his share and sold it. He had a huge amount with him. ஸோ அவரோட அட்வைஸை கேட்காம வெளில வந்தாரு. ஃபாதருக்கு ரொம்ப சொல்லி அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க, கேட்குறாப்புல இல்லை. உடனே ஃபாதரும் அவரோட ஷேரை பிரித்து கொடுத்துட்றாரு. அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் வித்துடுறான். இப்போ அவங்ககிட்ட huge amount இருக்கு. ஓகேவா? With this amount, he traveled to a distant country. He had bad company that fell into evil ways. All the money was gone. He became poor and no one helped him.
Then he understood his mistake and returned to this country. His father and brother took him into their fold and supported him forever. Moral: we should obey our parents. Okay, so இந்த மணி வச்சுட்டு அவன் வெளிநாட்டுக்கு போறான். அவனுக்கு இப்போ ரொம்ப பேட் கம்பெனிஸ் வர ஆரம்பிக்குது, ரொம்ப தப்பான வழிகளில் போக ஆரம்பிச்சுன்னா எல்லா மணியும் அவனை விட்டு போகுது. இப்போ ரொம்ப புவராக ஆரம்பிச்சிடறான், ஏழையாக ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு இப்போ யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல. இந்த டைம்ல தான் அவன் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து உணர ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து அவனோட ஃபாதர் அண்ட் பிரதர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து திரும்ப அணைச்சிக்கிறாங்க, அவனை திருப்பி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவன் திரும்பி ஹாப்பியாக ஆகிறான். ஓகே, இது வந்து நமக்கு என்ன தெரியுது, வி ஷுட் ஒபே அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் மாரலாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபார் த டெவலப்பிங் திங்ஸ் வாட் யூ ஹாவ் டு டூ, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் த கம்ப்ளீட் phrases and you have to change all present tense into past tense, and then you have to divide the paragraph in 3 paragraphs, and then you should write moral. So next exercise கொடுத்திருக்கு. Devon, clever thief, robs the rich, gives all to the sick and needy. Other thieves jealous, plan to get rid of him. Challenge Devon to steal the king's pyjamas. Devon accepts challenge. Finds king sleeping. Opens a bottle of red ants on the bed. King badly biting. Then cries for help. Servants rush in, pretends to look for ants. Devon removes king's pyjamas and escapes. Other thieves dumbfounded accept Devon their leader. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டோரியில் நமக்கு என்ன தெரியுது, ஒரு திவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவரான தீஃப் இருக்காங்க. அவன் வந்து ரிச் கிட்ட இருந்து திருடுறான். அவன் எல்லாத்தையுமே வந்து சிக்கன் நீடி கொடுப்பான் போல் இருக்கு. ஸோ மற்ற தீவ்ஸ்னால் அதை பார்த்து ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க, எப்படியாவது நான் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ திவான்கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க, கிங்கோட பைஜாமாஸ் இன்னைக்கு ஸ்டீல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அவன் வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறான். ஸோ கிங் வந்து ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து ரெட் ஹேண்ட்ஸ் எல்லாத்தையுமே பெட்டில் போட்டுறான். ஸோ கிங் அது வந்து பயங்கரமாக கடிச்சிருது. அவன் வந்து அழுதுட்டு இருக்கும்போது சர்வன்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஹேண்ட்ஸை தேடி ஓடுறாங்க. அந்த டைமில் கிங்கோட பைஜாம்ஸை திரும்பிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். மற்ற தீவ்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிடுறாங்க. அப்போ வந்து அவங்க தேவானை வந்து லீடராக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு ஹின்ஸ் ரீட் பண்ணும்போது இந்த ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஹின்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணேன். நான் சொன்ன ஸ்டோரியை இப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். Devon was a clever thief. He robbed the rich and gave all to the sick and the needy. The other thieves were jealous of him. They planned to get rid of him. They challenged to steal the king's pyjamas. Devon accepted the challenge. He found the king sleeping. He opened a bottle of red ants on the bed. The king was badly bitten. He cried for help. The servants rushed in. They pretended to look for ants. Devon removed the king's pyjamas and escaped. Other thieves were dumbfounded. They accepted Devon their leader. So, moral is intelligence is the best capital. So that's it. So நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 பேராகிராஃபாக பிரிச்சிருக்கேன். அண்ட் டென்ஸ் எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸாக மாற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மாரல் போட்டிருக்கேன், ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ that's it. Thank you.